கட்டுப்படாட்டா குழப்பம்தான். இல்லை இருந்துச்சுன்னா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, குழப்பத்தை எடுக்கக்கூடாது. இந்த முடிவில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இப்பொழுது முதலாக இந்த அவங்களுடைய ஆய்வு தொடங்க ஆரம்பிக்கிறது. இந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாக சகோதரர் தஸ்தகீத் அவர்கள் உங்களுடைய பிறையை பற்றி மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவு செய்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மிக சுருக்கமாக நான் சொல்லிவிட விரும்புகின்றேன். அதாவது ஒரு மாதம் என்பது 29 நாட்களை கொண்டதாக இருக்கும் அல்லது 30 இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 29ஆம் நாளிலே தான் முக்கியமான இந்த பிரச்சனை எழுகின்றது. 29ஆம் நாளுடன் அந்த மாதம் முடிந்து விட்டதா அல்லது தொடர்கின்றதா என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க வேண்டும். அதை எப்படி கணிப்பது என்பதில் தான் நமக்கிடையே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதத்திற்கு 29 நாட்கள் ஆகும். எனவே பிறையை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் எண்ணிக்கை 30ஆக முழுமைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நாம் வழக்கமாக எடுத்து சொல்லுகின்ற ஹதீஸ் எல்லாம் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்க்காமல் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்ற ஹதீஸைத்தான். இந்த நேர்முகமான ஹதீஸை கொண்டே நாம் இப்போது பார்க்கத்தானே சொன்னார்கள் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த ஹதீஸை நாம் கவனிப்பதில்லை. பிறையை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள் என்று சொல்கின்றார்கள். மற்றொரு ஹதீஸை இப்னு இருக்கின்ற மற்றொரு ஹதீஸிலே பிறையை பார்க்காமல் நோன்பு பிடிக்காதீர்கள், பிறையை பார்க்காமல் நோன்பு விடாதீர்கள் என்கிறார்கள். எதிர்மறையாக சொல்கின்றார்கள். பிறையை பார்க்காமல் நாம் நோன்பு வைக்கவோ நோன்பை விடவோ கூடாது. ஒரு மாதம் முடிவடைகின்றதா 29ஆம் நாளிலே என்பதை பிறையை பார்க்காமல் முடிவு செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்மறையாக சொல்கின்றார்கள். அதாவது பிறையை பார்க்காமல் ஒரு முடிவு எடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி விட்டார்கள். ஆகையால் பிறையை பார்க்காமல் 29ஆம் நாளிலே அந்த மாதம் முடிவடைந்து விட்டது என்று நாம் முடிவு செய்தோம் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹராமாக்கப்பட்டு விட்ட ஒரு சங்கதி. அதை நாம் மேற்கொள்ளக்கூடாது. அந்த 29ஆம் நாளிலே மனித கண்ணால் நாம் பார்க்க வேண்டும், பார்க்காமல் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இதை உலகத்திலே எந்த ஒரு இடத்திலே பார்த்தாலும் பரவாயில்லை, அது நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் இப்போது நம்முடைய ஜம்மியாவில் இதுவரையில் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றோம். எங்கேயாவது பார்த்த தகவல் கிடைத்தால் அந்த தகவலின் அடிப்படையிலே அந்த மாதத்தை முடித்து விடுவதோ அல்லது தகவல் கிடைக்காவிடில் அந்த மாதத்தை நீட்டித்து விடுவதோ நாம் செய்து வந்திருக்கின்றோம். அடுத்தது இப்போது நம்முடைய சகோதரர்களின் கருத்து என்னவென்றால், அந்த 29ஆம் நாளிலே நம்முடைய கண்களுக்கு பிழை தெரியாவிட்டாலும் அந்த மற்றொரு இடத்திலே பிழை தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி பிழை தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்பதால் அந்த மாதம் முடிவடைந்து விட்டிருக்கும். ஆகையால் முடிவடைந்து விட்ட அந்த மாதத்தை நாம் தொடர்வது சரியல்ல என்பதுதான் மாற்று கருத்துடைய சகோதரர்களின் கருத்தாகும். ஆனால் அப்படிப்பட்ட துல்லியமான ஒரு தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு என முடிவு செய்யும் நாளில் தான் நோன்பு பெருநாள் என நீங்கள் முடிவு செய்யும் நாளில் தான் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் என நீங்கள் முடிவு செய்யும் நாளில் தான் ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னார்கள். ஆகையால் அந்த துல்லியத்தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவில்லை. நாம் மனித கண்களால் பார்க்க வேண்டியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மனித கண்கால் அது பிறையை பார்க்காமல் மாதம் முடிவடைந்து விட்டதாக 29ஆம் நாளிலே நாம் முடிவு செய்யக்கூடாது. அப்படி முடிவு செய்யாமல் நாம் தொடர்ச்சியாக நோன்பிருந்து விட்டாலோ அந்த மாதத்தை முடிவிடாமல் செய்து விட்டாலோ அதனால் எந்த பிழையும் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் எந்த நாளிலே முடிவு செய்கின்றீர்களோ அந்த நாளில் தான் நோன்பு பெருநாள் அல்லது நோன்பின் துவக்கம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையால் மனித கண்களால் பார்த்து என்ன முடிவு எடுக்கின்றோமோ அதுதான் தீனின் அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்தும். வானங்களையும் பூமியும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளவாறு நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாகும். அவற்றில் 4 புனிதமானதாகும். அதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அவற்றில் உங்களுக்கு நீங்களே அனிதம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒருங்கிணைந்து உங்களுடன் போர் செய்வதை போன்று நீங்களும் ஒருங்கிணைந்து இணை வைப்பவர்களுடன் போர் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்கள் இருக்கின்றார் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள்.
ஆகையால் அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியை எப்போது படைத்தானோ அன்றிலிருந்து இதே மாதிரியான கணக்கைத்தான் நமக்கு கற்று தந்திருக்கின்றான். இதுவரையிலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமி இருந்து வருகின்றது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை 1400 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இதுவரையிலும் எப்படி இதை கணிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாம் உம்மி சமுதாயம் 29ஆம் தேதி என்று நமக்கு பிழை நமக்கு காட்சி தரவில்லை என்றால் 30ஆக முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. இதைத்தான் இன்று வரையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியும் படைத்த நாளிலிருந்து அதுதான் மாத கணக்கு, இப்படித்தான் கணக்கீடு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதை மாற்றி இன்றைக்கு புதிதாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. அப்படி மாற்ற வேண்டும் இந்த 1400 ஆண்டுகளில் இல்லாததே இது இந்த 1400 ஆண்டுகள் என்பது மிக குறைவான காலம். இதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் இதுதான் கணக்கீடு. இதற்கு முந்தைய பல நபிமார்களின் காலத்திலும் இதேதான் கணக்கீடு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். இதற்கு முன்பும் இதேதான் கணக்கீடு. அத்தனை நபிமார்கள் காலத்திலும் நம்முடைய தூதர் அவர்களின் காலத்திலும் இதேதான் கணக்கீடு. இப்போது நாம் அதை மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மேலும் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதை மாற்றக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி சொல்லுகின்றான். முன்பின்னாக்குவதெல்லாம் நிச்சயமாக நிராகரிப்பில் அதிகப்படுத்துவதாகும். அதனால் நிராகரித்துக் கொண்டிருப்போல் வழிகெடுக்கப்படுகின்றனர். ஒரு வருடத்தில் அதை ஆகமாக்கிக் கொள்கின்றனர், மற்றொரு வருடத்தில் அதை ஆகாததாக்கி விடுகின்றனர். அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்குவதற்காகத்தான். அல்லாஹ் தடுத்தவற்றை அவர்கள் ஆகமாக்கிக் கொள்கின்றனர். அவர்களுடைய செயல்களில் தீமை அவர்களுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டு விட்டது. மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஆகையால் நாம் மற்றவர்களுடைய கணக்குக்கு நாம் ஒத்ததாக இருக்க செய்யக்கூடாது. ஒன்று சூரிய கணக்கின் அடிப்படையிலேயோ அல்லது பிறை கணக்கிலேயே கூட சொல்கின்றோம். இப்போது அந்த அமாவாசை ஏற்படுகின்ற நாள் என்று 1ஆம் நாளாக வைத்துக் கொள்வது யூதர்களுடைய வழக்கம். அதன்படியிலே நாம் வைத்துக் கொள்ளவும் கூடாது. அதே போலத்தான் நம்முடைய ஹிந்து சகோதரர்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாம் 1வது பிறை என்று எதை சொல்லுகின்றோமோ அதைத்தான் 3ஆம் பிறை என்று சொல்லுகின்றார்கள். 1வது பிறை அமாவாசை என்று பிறந்து விட்டதாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய கணக்கிற்கு ஏற்ப நாம் நம்முடைய கணக்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய கணக்கு என்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு காட்சி தந்ததோ பிறை அன்றுதான் முதல் பிறை. ஆகையால் நாம் நம்முடைய கணக்குகளை அவர்களுடைய கணக்குகளுக்கு சரி செய்து கொள்ளக்கூடாது. இதை முன்பின்னாக்கவும் கூடாது. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு முறை ஒரு மாதிரியும் மற்றொரு மாதிரியும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றான். இப்போது அப்படித்தான் சில கருத்துக்களும் நிலவுகின்றது. நோன்பு பெருநாளுக்கு நாம் கணிப்பின் அடிப்படையில் கணித்துக் கொள்ளலாம். ஹஜ் பெருநாளுக்கு சவுதி அரசாங்கத்தை பின்பற்றலாம் என்கின்ற நிலைப்பாடும் நம்மிடத்திலே சில இடம் காணப்படுகின்றது. ஆக இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. வானங்களையும் பூமியும் படைத்தலிருந்து அல்லாஹ் எதை நமக்கு வழியாக அமைத்திருக்கின்றானோ அந்த வழி பின்பற்றுவதுதான் நமக்கு நேரான மார்க்கம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இந்த உம்மி சமுதாயம் என்று சொன்னார்கள். ஆகையால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். அதனால் கணிப்பின் அடிப்படையில் நாம் முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் சட்டத்தை பொறுத்து என்ன சொல்லுகின்றோம்? அன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டார்கள், அதற்கு பிறகு வேறு சட்டமில்லை என்று சொல்லுகின்றோம். இப்போது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தொலைவு பயணம் செய்தால் ஜம்மு கசர் செய்து கொள்ளலாம் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதைத்தான் இன்றும் பின்பற்றுகிறோம். இன்றைக்கு நாம் மோட்டார் வாகனத்தை கொண்டும் வானூர்திகளை கொண்டும் நாம் வெகு விரைவாக சில நிமிடங்களிலும் சில மணிகளிலும் கடக்கக்கூடிய நெடுந்தொலைவுகளை கடக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அளவுகோலாக வைத்தார்களோ அதே அளவுகோலைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இன்று சொல்லுகின்றோம். ஏன்? அல்லாஹ் எதையும் மறப்பவனல்லன். உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாகிவிட்டது, உங்களுக்கு சொல்லாமல் விட்டது உங்களுக்கு விட்டுக் கொடுத்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் கணித்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ் மறப்பவனல்லன். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி தந்திருப்பான், அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். கணித்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதல்ல. அதாவது உம்மி சமுதாயம் என்ற ஒரு சொல்லை கொண்டு
நாம் அதன் அடிப்படையிலே நமக்கு கணித்துக் கொள்ள அனுமதித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தெளிவாக ஹராமாக்கி விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறை பார்க்காமல் நோன்பு வைக்காதீர்கள், பிறை பார்க்காமல் நோன்பு விடாதீர்கள் என்று எதிர்மறையாக வலியுறுத்தி ஹராமாக்கி விட்டார்கள். இதை ஹலாலாக்குவதற்கு இந்த ஐயப்பாடு கொண்ட ஒரு சொல்லை உம்மு சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு இதை நாம் மாற்றிவிடக்கூடாது. அப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு தெளிவான அறிவில்லாதவற்றை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றான். இதை பற்றி நமக்கு தெளிவாக ஹராமாக்கப்பட்டு விட்டதை நாம் ஹலாலாக்கிக் கொள்ள ஒரு தெளிவான ஆதாரம் இல்லை. ஆகையால் இதை பின்பற்றக்கூடாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயப்பாடுகள் கொண்ட விஷயத்தை பின்பற்றுபவர்கள் வேலி ஓரத்தில் மேய்கின்ற ஆட்டை போன்றவர்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் வேலி மேய்ந்து விடுவார்கள். ஆகையால் நாம் வழிகட்டு போவதற்கு சந்தேகமான விஷயங்களை பின்பற்றுவதிலே பல வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையால் இந்த தெளிவற்ற விஷயத்தை நாம் பின்பற்றக்கூடாது. மேலும் நம்முடைய சகோதரர்கள் முன்வைக்கும் காரணம், இந்த இன்று கணிப்புகள் எல்லாம் வந்துவிட்டன, விஞ்ஞான கணிப்புகளின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் கணித்து விடலாம், பிழை எங்கே இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதை அண்மையிலே ஏர்வாடியிலிருந்து போடப்பட்டிருக்கின்ற கேலண்டரில் பார்த்தோம் என்றால் அமாவாசைக்கு மறுநாள் பிழை தெரிய வாய்ப்பில்லை. அவர்களுடைய கேலண்டரிலே இருட்டாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிழையின் அளவையும் படமாக போட்டிருக்கின்றார்கள். அதில் அமாவாசை இருட்டாக காண்பித்திருக்கின்றார்கள், அமாவாசைக்கு அடுத்த நாளையும் இருட்டாக காண்பித்திருக்கின்றார்கள், அதற்கு அடுத்த நாள் பிழை காண்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அமாவாசைக்கு அடுத்து இருட்டாக காண்பித்தார்களே அன்றே 1ஆம் நாள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஹிஜ்ரா காலண்டர் அவர்கள் போட்டதிலே. அப்படி இருந்தால் அப்போ ஆகையால் அதை பின்பற்ற நமக்கு வழி இல்லை. மேலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எதை வேண்டுமானாலும் கணித்து விடலாம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி கணிக்க முடியுமா என்றால் அது தவறு. நாம் பார்க்கிறோம், ஆண்டுக்கு ஒரு முறையோ நம்முடைய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் ஏற்படுகின்றது. இதுவும் இந்த பிழை போன்றதுதான். இது சூரியன், பூமி, நிலவு இவை மூன்றின் சுழற்சியின் அடிப்படையிலே வருவதுதான் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஆகியவை. அதிலே வானிலைஞர்கள் சொல்லுவார்கள், இந்த தேதியிலே நீங்கள் இன்ன நேரத்திலே வெறும் கண்களுடன் இதை பார்க்கலாம் என்பார்கள். அந்த நேரத்திலே என்றைக்காவது நாம் வெறுங்கண்களால் பார்க்க முடிந்திருக்கிறதா? இதுவரையில் கிடையாது. மறுநாள் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் தொலைநோக்கி மூலமாக படம் பிடித்து போட்டிருப்பார்களே தவிர நாம் அவர்கள் சொன்னதை போல் ஒரு நாள் கூட அதை போல் வெறுங்கண்களால் பார்க்க முடியது கிடையாது. இந்த அண்மையிலே இப்படித்தான் சுனாமி அறிவிப்பு செய்தார்கள். சுனாமி வந்து விடுகிறது என்று சொல்லி கடலோரத்தில் இருக்கின்ற எல்லாரையும் அங்கிருந்து காலி செய்ய சொன்னார்கள். அப்புறம் 12 மணி நேரம் கழித்து சுனாமி வரவில்லை, நீங்கள்லாம் போய் மீன் பிடிங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் நம்முடைய வானியல் அறிஞர்களின் அறிவு. அதுவும் இல்லாமல் இன்னும் என்னவென்றால் 2002 ஒரு செய்தி வெளியிட்டார்கள் நாசா ஆய்வு கழகத்திலிருந்து. அதாவது கோள வடிவத்திலே ஃபுட்பால் சைஸில் இருந்த ஃபுட்பாலின் வடிவத்திலே இருந்த பூமி பேஸ்பால் வடிவத்திற்கு ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். ஃபுட்பால் தெரியும் உங்களுக்கு, ஒரு கோலமாக இருக்கும் பந்தைப்பு. பேஸ்பால் என்பது அந்த அவரை விதை போல் அப்படி நீண்டு இருக்கும், இது முழுமையாக இருக்கும், நீண்டு இருக்கும், அந்த வடிவத்திற்கு ஆகிவிட்டது. இப்படி என்றால் இப்படி இந்த பேஸ்பால் வடிவத்தில் இருக்கின்ற இந்த கோளின் சுழற்சியும் ஃபுட்பால் வடிவத்தில் இருந்தபோது இந்த கோளின் சுழற்சியும் ஒன்றாக இருக்குமா? அப்போது இந்த காட்சிகள் ஒரே நேரத்தில் தோன்றுமா? அதை அந்த கணிப்புகளின் அடிப்படையிலே நாம் முடிவு செய்து கொள்ளலாமா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கடுத்து 2004 சுனாமி வந்தது. சுனாமி வந்த பிறகு அறிஞர்கள் என்ன சொன்னார்கள்? ஆசிய கண்டத்திலே உள்ள பல நாடுகளின் வரைபடங்கள் இந்த சுனாமியினால் மாறிவிட்டன என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பூமி அந்த நிலப்பரப்புகள் இடமாறிவிட்டன என்று பூகோள அறிஞர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இப்போது சாதாரண நிலையிலே பூமி சுழன்ற போது இதற்கு முன்பு இருந்த நிலையிலே எப்படியெல்லாம் தோற்றமளித்ததோ நிலவு, அதே மாதிரியே மனித கண்களுக்கு தோற்றமளிக்குமா அந்தந்த இடங்களிலே என்றால் இல்லை. ஆக இதெல்லாம் நாம் விஞ்ஞானத்திலே இப்போது கண்டுபிடித்தது. இதற்கு முன்பே அல்லாவுக்கு இதை பற்றி தெரியும். அதனால்தான் தன் தூதர் மூலமாக நாம் உம்மி சமுதாயம் என்று சொன்னான். உம்மி சமுதாயம் என்றால் என்றைக்குமே உம்மி சமுதாயம் தான். எதை வானியல் சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு உம்மி சமுதாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. காலத்தை பற்றி இந்த அதிசயம் வரவில்லை.
அப்படி இருக்கும்போது நாம் அன்றைக்கு தான் உண்மை சமுதாயம், இன்றைக்கெல்லாம் தெரிந்து விட்டோம் என்று சொல்வதிலே பொருள் இல்லை. மேலும் இந்த மாதிரி கணிப்பு என்பது எந்த காலத்திலுமே உள்ளதுதான். இப்போ பார்க்கலாம், பஞ்சாங்க காலண்டர்கள் போடுகிறார்கள். பஞ்சாங்க காலண்டர்கள் எப்போது உருவானவை? அதில் ஸ்தாபிதம் 1842 என்று போட்டிருக்கும். அப்போதிலிருந்தே சரியாக அமாவாசை எப்பொழுது, பாட்டியம்மை எப்பொழுது, அமாவாசை ஒன்றுபட்டு வருகிறதா, ரெண்டுபட்டு வருகிறதா என்பதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள பஞ்சாங்க அறிஞர்கள் சரியாக சொல்ல முடிந்தது. இன்றைக்கு வானியல் அறிஞர் இப்போது 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு வானியல் துறை வளர்ந்ததில்லை, 19ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பஞ்சாங்க கலண்டர்கள் வருகின்றன. இதை போலத்தான் எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இதை கணிக்கக்கூடிய வாய்ப்பே இருந்து வந்தது. ஆகையால் இது அறிவியல் அடிப்படையிலே நாம் முடிப்பது என்பது முடியாத ஒன்றாகும். மேலும் அந்த கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கின் அடிப்படையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகின்றார்கள் திருக்குறானிலே. ஆமாம், கணக்கின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கணக்கு அல்லாஹ்வின் வசத்தில் இருக்கின்றது. அந்த கணக்கு எப்படிப்பட்டது என்று அவனுக்குத்தான் தெரியும், மனிதனுக்கு தெரியும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. மனிதனுக்கு தெரியாதனால்தான், மனிதனுக்கு எப்போதும் அதை அறிவித்து கொடுக்க மாட்டான் என்பதனால்தான் இந்த நிலவு பற்றிய விஷயத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் உம்மி சமுதாயம் என்று சொன்னார்கள். ஆகையால் இந்த கணக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அந்த கணக்கு இந்த மனிதனுக்கு தெரிந்துவிடும் என்பதற்கு எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. தொழுகைக்கு மட்டும் கணித்துக் கொண்டால் கூடுமா என்று சொல்லுகின்றார்கள். தொழுகைக்கும் இதே நிலைதான். தொழுகை அப்போ அந்த முன்கூட்டியே நாம் கணித்துக் கொள்ளுகின்ற சூரியனுடைய பட்சங்களானாலும் சரி, நிலவினுடைய பட்சங்களானாலும் சரி, அவை மாறுபாட்டிற்குரியவையே, அவை அவ்வப்போது சரிபார்க்கப்பட வேண்டியதுதான். மேற்போது இதற்கு முக்கியமான காரணம், இப்போது ஏன் இதை கணிப்பின் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால், நம்முடைய சகோதரர்கள் கேலண்டர் இப்போது இருக்க வேண்டும், எதிர்காலத்தை முடிவு செய்ய கேலண்டர் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கேலண்டர் இஸ்லாத்திலே கட்டாயம் கிடையாது. கேலண்டரின் அடிப்படை இல்லாமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு பின் வந்து கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு கேலண்டர் போட்டிருக்கின்ற சவுதி அரசாங்கம் அதைத்தான் செய்கின்றது. இன்றைக்குள்ள சவுதி அரசாங்கம் பல இஸ்லாமிய நாடுகளும் எதிர்காலத்தை ஹிஜ்ரா காலண்டரில் குறிக்கின்றார்கள். அந்த காலண்டரின் படி நடக்கத்தான் செய்து வருகின்றது. இதனால் அரசாங்கம் ஸ்தம்பித்து விடவில்லை. இது தீனும் இல்லை. நாளில் இன்னும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது நம்முடைய ஜன்னத்திலும் வந்திருக்கின்றது. ஒரே அல்லாஹ் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், இறுதி தூதர் ஒருவர் தான் என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரே பெருநாள் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்யாதனால் நாம் இதிலே நம்முடைய ஈமான் குறைபாடு உள்ளது என்று சொல்கின்றார்கள். இது ஈமானுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாதது. ஈமானுக்கு விலை பார்ப்பதை தொடர்புபடுத்தக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆயத்தும் இல்லாத நிலையிலே இதை குறிப்பிட்டு அப்படி பேசக்கூடாது. இதற்கும் ஈமானுக்கும் இந்த தொடர்பும் இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய அறிவை கொண்டு தீனை விளங்கிக் கொள்கின்றார்கள். அதற்காக அவர்களுடைய ஈமானை இதை கொண்டு கேள்வி கேட்பது சரியானதல்ல. மேலும் கேலண்டர் என்பது இப்போ தேவையானதல்ல. அந்த கேலண்டர் என்பது நடைமுறைக்காக, உலக நடைமுறைக்காக தேவைப்படுகிறது. மெய்தான், உலக நடைமுறைக்காக தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அதை மீறி நடந்து கொண்டு தானே இருக்கின்றது. இப்போது புதிதாக காலண்டர் போட வேண்டும் என்ற நடைமுறை காரணத்துக்காக தீனிலே கை வைக்கக்கூடாது, வழிபாடுகளே கை வைக்கக்கூடாது. வழிபாடுகளை இந்த கேலண்டரின் அடிப்படையில் நாம் முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால், முன்கூட்டியே பெருநாளை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஹராமாக்கினார்களோ அதை ஹலாலாக்கக்கூடாது. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அளிக்கின்றேன். அந்த ஆய்வை சொல்ல வரக்கூடியவர்கள் அவர்களுக்கென குறிப்பிடப்பட்ட நேரம் ஒதுக்கப்படுவதனால் அதை கருத்தில் கொண்டு நாம் என்ன முடிவில் இருக்கிறோம் என்பதை பாயிண்டாக தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ தான் நமக்கு தெரியும் இது இந்த தயாரின் பாயிண்ட். இல்லாட்டா ஒரு சொன்னது பின்னால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ அந்த காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் 1400 வருடத்துக்கு முன்னாலேருந்தே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது தெளிவுபடுத்தணும். இப்போ இன்னைக்குள்ள நடைமுறையில் இருக்கிறத எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இந்த பார்க்குறதுன்னா ஒவ்வொருவரும் பார்க்கணுமா? கேரளாவில் உள்ள பொருளையே தமிழ்நாட்டுக்காரன் எடுக்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ள கூட பொருளாக எடுக்கலாமா? என்ன செய்வாங்க? ஒரு நாள் பெருநாள் வைக்கும், அப்படியே 3 நாள் வைக்கலாமா? 3 நாள் வைக்கலாம். அடி சொல்ல வரக்கூடிய காலத்தை 3 நாள் பெருநாள் வைக்கலாம், அல்லது 2 நாள் வைக்கலாம், அல்லது 4 நாள் வைக்கலாம், அல்லது கேரளா பார்டருக்கு ஒரு சட்டம், கர்நாடகாவுக்கு ஒரு சட்டம், இல்லை டெல்லிக்கு ஒரு சட்டம். அப்படித்தான் நம்ம என்ன ஃபாலோ, எல்லாம் குழப்பி விட்டு போட்டால் கிடைச்சி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறது? நம்ம எப்படி என்னத்தை ஃபாலோ பண்ணணும்?
அதுக்குத்தான் சும்மா ஒவ்வொரு ஆளும் தனக்கு அப்படியே இவ்வளோ காலம் இருந்தது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பல சொல்லிட்டு போகிறது இல்லை, அது எல்லாம் தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ உள்ள குழப்பமான சூழ்நிலையில், அதுதான் இப்போ நமக்கு தேவை. இப்போ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ காலகாலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒற்றுமையின்மையை போக்குறதுக்கு தான் நம்ம வழி என்னங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் தவிர திரும்பவும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுக்கு வேண்டிய இல்லை. அதனால் பாயிண்ட் வந்து இப்போ பிறைய கண்ணால் பார்க்கணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பார்க்கணுமா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, ரசூல்லா பார்த்தாங்களா, அல்லது ஒவ்வொரு மாநிலத்தில் பார்க்கணுமா, அல்லது ஒவ்வொரு ஊர் கிராமத்தில் பார்க்கணுமா, அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுருக்காங்களே அதில் பார்க்கணுமா, அது ஒவ்வொன்றுக்கும் அதான் நம்ம சொல்லணும். அப்போ தான் தெளிவு கிடைக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருவரும் சொல்ல வரக்கூடிய கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். அவங்க என்ன கருத்தாக யாரும் தடை கிடையாது, இஷ்டமாக அது சொல்லுங்கள், தெளிவு ஓப்பன் பண்ணணும். ஆனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி பாயிண்டாக இதாங்கிறத தெளிவுபடி சொல்லணும். அடுத்தாப்புல சகோதரர் தஸ்தகீர் அவர்கள் இங்கே அவர்களுடைய அந்த கருத்துக்களை இங்கே சொன்னார்கள். அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ரெண்டாவதாக நம்பர் பேர் கொடுத்தவர் சகோதரர் யூசுப் மிஸ்பாய் அவர்கள். நான் கணக்கின் அடிப்படையில் பெரிய தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா யார் பேச வராங்களோ அவங்க நான் என்ன கருத்து சொல்ல வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லிக்கிறேங்க. அப்போ தான் புரியும் என்னென்னு புரியும். என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, மக்கள்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கணக்கின் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க சொல்ல வந்திருக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் எல்லாரும் பேசி முடித்தா நான் எல்லாத்துக்கும் அவங்களுடைய சொன்னதுக்கு பதில் சொல்லுவேன். இப்போது நம்ம சகோதரர் தஸ்தகீர் அவங்க அட்வொகேட் அவங்க பேசுனதுக்கு மட்டும் சொல்கிறேன். அதுபோக சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் சொன்னாங்க இது ஈமான் சம்மந்தப்பட்டதல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், ஷுஅபுல் ஈமான் அப்படின்னு இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் எப்படின்னு கேட்டால் நோன்பு ஹஜ்ஜெல்லாம் ஈமான் சம்மந்தப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று பாருங்க, என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகள் நோன்பு. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை, அதில் ஒன்று என்னது நோன்பு. இஸ்லாத்தின் கடமைகள் 5 நோன்பு ஒன்று, இஸ்லாத்தின் கடமைகள் 5 ஒன்று ஹஜ்ஜு ஒன்று. இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டால் இதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஈமான்கிறது இதில் சம்மந்தப்படுது. அப்போ ஈமானுடைய கிளைகளில் இஸ்லாத்தின் கிளைகளும் அடங்கி இருக்குது. அதில் குறிப்பாக என்னென்னு கேட்டால் ரமதான், அதாவது நோன்புங்கிறது ஹஜ்ஜுங்கிறது ஒரு முக்கியமான கிளை, முக்கியமான அமல். அப்போ அந்த முக்கியமான அமல் ஈமான் சம்பந்தப்பட்டதாக இமாம் பைஹக்கி சொல்லும்போது அது ஈமான் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கண்டிப்பாக என்னென்னு கேட்டால் ஈமான் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது. இதை தீர்மானிக்கிறது. இது தீர்மானிக்கிறதுல எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் 3 நாள் 4 நாளைக்கு பிறநாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னால் முறையில்லை. குறைந்தபட்சம் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே இங்கே சொல்லும்போது கூட சொன்னாங்க, அதாவது அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இன்னா உம்மத்துன் உம்மியத்துன்னு சொன்னால் நாங்கள் உம்மி சமுதாயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் உம்மி சமுதாயமாக தான் இருந்தாங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்படலை, எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. அதனால் என்னென்னு கேட்டால் அது அந்த மாதிரி தீர்மானிக்க முடியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸை கொண்டு வரும்போது அந்தந்த பகுதியில் சூரியன் உதிக்கின்ற அந்த மத்துலான்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த உதிக்கின்றதை வச்சு என்ன தீர்மானிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தீர்மானிக்கிறோம்னு சொல்லி கேட்டால் சூரியன் உதிக்கிற வச்சு தீர்மானிக்க முடியாது. சிலோன்லையும் இந்தியாவிலையும் சூரியன் ஒரே நேரத்தில் உதிக்கிற மாதிரி தான் முந்தி கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் அரை மணி நேரத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், கூட்டிட்டானா குறைஞ்சிருக்கானா, கூட்டியிருக்கிறான் அப்படின்னு போகும்போது அங்கே வேற நேரமாக இருக்குது. உலகத்திலேயே என்னன்னு கேட்டால் வேற நேரமாக இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி நேரத்துக்கு அதிகமாக ஆகாது. இப்போ நம்ம சில பேர் என்ன செய்றாங்கன்னு கேட்டால் இதை மக்களை திசை திருப்புறதுக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டால் மக்காவில் எப்படின்னு கேட்டால் இப்போ நோம்பு திறப்பாங்களா, அசர் நேரத்தில் நோம்பு திறப்பாங்களா, அவங்க நம்ம எஷா நேரத்தில் நோம்பு திறப்பாங்க அப்படின்ட்டு சூரியனை கணக்கு பண்ணி என்ன செய்றாங்க, சம்மந்தப்படுத்துறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறத மாறு கிடையாது. உலகம் முழுக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறத மாற்றமே கிடையாது. அது எப்படி 2 நாள் 3 நாள் வித்தியாசப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ 3 நாள் 2 நாள் என்ன செய்யாது, வித்தியாசப்படாது. உலகம் முழுக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். உலகம் முழுக்க இன்னைக்கு சனிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை நம்மளே பார்க்குறோம், அங்கேயும் சும்மா தூடுறாங்க, இங்கேயும் சும்மா தூடுறாங்க. அப்போ 2 மணி நேரம் வித்தியாசங்கிறது 7 நாள் 3 நாளெல்லாம் வித்தியாசப்படாது. இப்போ அந்த மாதிரி வித்தியாசப்படுற மாதிரி என்ன செய்றாங்கன்னு கேட்டால் காக்குறாங்க. அது கூட நம்ம முந்தி சொன்னோம், பெருநாள் வாரம்னே கொண்டாடலாம் போல தெரியுது. சனிக்கிழமை ஒரு குரூப்புக்கு பெருநாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு குரூப்புக்கு பெருநாள், திங்கக்கிழமை ஒரு குரூப்புக்கு பெருநாள், இந்த மாதிரி என்ன செஞ்சு ஆயிடுச்சு. அதனால் இது ஈமான் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ காலண்டர் போடுறதுக்காக வேண்டி தான் சகோதரர் சொன்னாங்க, காலண்டர் போடுறதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது ஒரு வகையில் உண்மைதான், காலண்டர் போடுறதுக்கு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலண்டரை வச்சு ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டால் காலண்டர் வச்சு ஃபாலோ பண்ணாங்கிறதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படை அனுப்பினது இப்போ இந்த என்னது கஸவாத்துகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜப் 27 அந்த படையை அனுப்புனாங்க. அது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டுன்னு என்ன செய்து வருது. அல்லது எப்படின்னு கேட்டால் யானை ஆண்டுங்கிறது எப்படி கணக்கிடப்பட்டுச்சு, யானை ஆண்டுங்கிறதும் ஒரு காலண்டர் தான்.
யானை ஆண்டுங்கிறது ரசூல் சாசம் பிறந்தது யானை ஆண்டு பிறந்தாங்கன்னு வருது. அப்போ ஒரு காலண்டர் அடிப்படை தான் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. காலண்டர் வந்து விற்பனைக்கு போடுறது அந்துங்கிறது வேற விஷயம். ஆனால் காலண்டர் அடிப்படையில் தான் நடந்திருக்குங்கிறதுக்கு என்ன செய்து இருக்குது சான்றுகள். என்ன செய்யுது நீங்கள் ஹதீஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாயா நியாயெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே காலண்டர் அடிப்படை தான் என்ன செய்யுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ காலண்டர் இல்லாமல் என்ன செய்யல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல. அப்போ ஜும்மா நாளில் வியாழக்கிழமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்புவாங்க, திங்கக்கிழமை தான் என்ன செய்வாங்க கேட்டால் படைகள் அனுப்புவாங்கலாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. அது மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஆண்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆண்டு தான் அனுப்புனாங்க, இந்த நேரத்தில் அனுப்புனாங்க, இந்த மாதத்தில் அனுப்புனாங்கன்னு ஒரு ரஜப் மாசத்தில் அனுப்புனாங்க அப்படிலாம் வந்திருக்கு. இப்போ காலண்டர் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பாருங்க நம்ம சகோதரர்கள் இன்னொன்று சொன்னாங்க. கடைசியில் என்னுடைய வாதத்தை நான் சொல்றேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டு கணக்கு வந்து அல்லாவின் பார்ப்பட்டதாக இருக்கிறது. இப்போ கணக்கு பண்றதுக்கு தெரியுமா, எப்படி கணக்கு பண்ண முடியுங்கிறது அல்லாவுக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கணக்கு வந்து அல்லாவின் பார்ப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால் வந்திருக்கின்ற அத்தனை பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, அல்லாஹ்விடம் வஹி வந்து இருக்கிறான். அதுக்கு பின்னால் வந்திருக்கிற ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் உட்பட என்ன செய்யறாங்க அந்த கணக்குகளுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எடுத்து பாருங்க, ஹிந்து பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எழுதியிருக்கிறேன், அதில் கரெக்டாக போடுறான் பாருங்க. நான் ஹிந்து பத்திரிகை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்செட், மூன்செட், சன்ரைஸ், மூன்ரைஸ் எல்லாம் கரெக்டாக போடுறாங்க. அப்போ இது வந்து கணக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அவன் என்ன சன்செட் போடுறான், மூன்செட் போடுறான், சன்ரைஸ், மூன்ரைஸ் எல்லாத்தையும் போடுறான். ஒன்றும் வேண்டாங்க, நேற்று வீட்டில் வந்து பையன் வந்து கடையிலேருந்து ஒரு சாமான் வாங்கிட்டு வந்தான், ரவையோ ஏதோ வாங்கிட்டு வந்தான். அதில் தமிழ் சுடர் ஒரு பத்திரிகை திருநெல்வேலியில் வெளியிடப்படுகிறது. அதில் தமிழ் பத்திரிகை தமிழ் சுடர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அதில் என்னென்ன திருநெல்வேலியிலிருந்து வெளியிடப்படுகிற அந்த பத்திரிகையில் போட்டுக்கிறான் சூரிய உதயம், சூரிய மறைவு, சந்திர உதயம், சந்திரன் மறைவு எல்லாமே போட்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, சந்திரன் மறைவு உட்பட கணக்க பண்ணப்படுகிறது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ சூரிய கிரகணம் இருக்கிறது, அடுத்த வருஷம் சூரிய கிரகணம் எப்போ ஏற்படுதுன்னு இந்த வருஷமே என்ன செய்யறான்னு கேட்டால் சூரிய கிரகணம் இப்போ ஏற்படும் அப்படின்னுட்டு அதில் கூட அவங்க ஒன்று சொன்னாங்க என்னன்னா கண்ணால் பார்க்க முடியும்னு சொன்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அதுலேயே அவன் என்ன சொல்றான்னு கண்ணால் எந்த பகுதியில் பார்க்க முடியும்னு சொல்றான். உதாரணமாக அது அமெரிக்காவில் தான் கண்ணால் பார்க்க முடியும், இந்தியாவில் பார்க்க முடியாது. இது இந்தியாவில் பார்க்க முடியும், அமெரிக்காவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஆனால் அதனுடைய விளைவுகள் தெரியுது, சூரிய கிரகணம் சந்தேகங்கள் தெரியுது. சந்திரன் சூரியனை தான் பார்க்க முடியாது, தவிர கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு இருட்டு மாதிரி வருது, ஒரு மழை மாதிரி வருது, அது பார்க்க முடியுதுங்கிறது எனக்கு செய்தி தெரியுது. அது மாதிரி இன்னொன்று சொன்னாங்க என்னடா சுனாமியில் வந்து அவன் சுனாமின்னு சொன்னா சுனாமி இல்லை, சுனாமி இல்லைன்னு சொன்னா சுனாமி அப்படின்ட்டு. இது காற்றின் சுழற்சியால் ஏற்படக்கூடியது. இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நாமளே பார்த்துருக்கிறோம். சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது தான் இந்த லூனார் அப்படி இந்த சோலார் லூனாருங்கிறதுலாம் செய்யுது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது. இப்போ ஒரே நேர்கோட்டில் வருது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஏன்னு கேட்டால் சூரிய ஓட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, சந்திர ஓட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய விட்டம் எவ்வளவு, அதனுடைய சுற்றளவு எவ்வளவு, சூரியன் எந்த வேகத்தில் ஓடுகிறது, பூமி எந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, சந்திரன் எந்த வேகத்தில் ஓடுது, பூமி எந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்போ சுனாமிங்கிறது எப்படி சொல்லி அந்த மாதிரி தீர்மானிக்கப்பட்டதாக இல்லை. கடல் சீற்றம் ஏற்பட்ட உடனே இவன் சொல்றான் என்னன்னு கேட்டா சுனாமி வருது அப்படின்னுட்டு. சீற்றம் குறைஞ்ச உடனே முடியல, ஏன்னா இவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கான கருவிகள் வேண்ட இல்லை. ஆனா சூரிய ஓட்டம் சந்திர ஓட்டம் எல்லாம் எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறது, என்ன வேகத்தில் ஓடுகிறது, எந்த சுழற்சியிலே சுற்றி கொண்டிருக்கிறது, நீள்வட்ட பாதைங்கிறான். குல்லு ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், அல்லாஹ் தஆலா சொல்றானே குல்லு ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்ட வரையில் சுற்றி கொண்டே இருக்கிறது. கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கிறத போய் தான் அடுத்த வருஷம் காலண்டர் போட்டுறான். இப்போ அடுத்த வருஷம் காலண்டர் போடுறவன் எவனும் போடக்கூடாது. இப்போ யாரு கணிக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களும் போடக்கூடாது, கணிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களும் போடக்கூடாது. ஆனா எல்லாரும் என்ன காலண்டர் போடுறாங்க. அடுத்த வருஷம் இன்னைக்கு சூரியன் எப்போ உதிக்கும், சூரியன் எப்போ மறையும், அடுத்த வருஷம் இன்னைக்கு எப்படி எப்போ சந்திரன் உதிக்கும் சந்திரன் மறையுங்கிறது உட்பட இன்னைக்கு எப்படி கணிக்க முடியும்? ஆனா கணிக்கிறாங்க, கணிச்சு தான் என்ன செய்யறாங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து போடுறதே தெரியுது, கணிக்கலாம் அப்படிங்கிறது உலகத்திலையும் என்ன செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக என்ன செய்யுது இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பாருங்க, பிறை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ சன்செட், மூன் செட், சன்ரைஸ், மூன்ரைஸ்லாம் என்ன செய்து போடப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ பிறை வந்து எப்படின்னு கேட்டால் உலகத்து முழுக்க ஒன்று தான். நான் சொன்னா இல்லையா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை தான், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இடங்களையும் ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த கிரீன்விச் கோடு போட்டுக்கான் தெரியுமா, அது என்னது, என்ன கோடுன்னு சொல்லுவாங்க? இல்ல பூமத்திரேகை இல்லை, இந்த இந்தியன் இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கிரீன்விச் டேட் லைன் வச்சிருக்கானா இல்லையா, அந்த இடம் பாருங்க கரெக்டாக கடல்ல தான் அமைஞ்சிருக்குது. அங்க வந்து எப்படின்னு கேட்டால் அந்த ஒரு நாள் முன்ன பின்ன வரும்போது கூட என்னன்னு கேட்டால் கடல்ல தான் அது அமைஞ்சிருக்குது, மக்கள் வாழாத பகுதியாக தான் செய்திருக்கிறது. அதே மாதிரி பிறை பிறந்துருச்சுன்னு சொன்னா உலகம் முழுக்க ஒரு பிறை தான், 2-3 கிடையாது. உலகம் முழுக்க ஒரு சந்திரன் தான், உலகம் முழுக்க ஒரு சூரியன் தான். 2-3 சூரியன் இருக்கிறதாக நம்ம என்ன செய்யல பார்க்கிறேன். இப்போ பல சூரியன்கள் இருக்குன்னா பல சூரியன் என்று ஒன்று தான்.
அது அந்த வெப்பத்தினால ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நட்சத்திரங்கள்லாம் ஒரு சூரியன்களை என்ன செய்யலாம் சொல்லலானே தவிர சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தாங்கிறத பூகோளத்திலையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான், நம்மளும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சூரியன் உலகத்தில் வந்து சூரியன் இன்னைக்கு பிறந்துருச்சு, சந்திரன் இந்த நேரத்தில் பிறந்துருச்சுன்னு சொன்னால் பிறக்கிறது ஒன்று தான். உதாரணமாக பாருங்க, இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் பிறந்தது உண்மை தானே. அமெரிக்காவில் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்ல எங்களுக்கு இங்க பிறக்கணும், இங்க உள்ள நேரத்துக்கு பிறக்கணும், அங்க இருந்து வித்தியாசப்படும். குழந்தை பிறந்துச்சு போன் பண்றான், இங்க அமெரிக்காவில் இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டா இதே நேரம் அங்க என்ன நேரமோ அந்த நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சுங்கிறது உண்மை. அதே மாதிரி சந்திரன் பிறந்துருச்சுன்னு சொன்னா, சந்திரன் உதிச்சிருச்சு, சந்திரன் தெரிஞ்சுன்னு சொன்னா எங்க தெரிஞ்சாலும் என்ன செய்யுது? பிறந்ததா தானே அர்த்தம். பிறக்கல என்ன செய்ய முடியாது. இல்ல எனக்கு பிறக்கணும், இங்க வந்து பிறக்கணும், அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தை இங்க வந்து எப்படி பிறக்கும்? உலகத்தில் தெரிஞ்சுன்னா உலகத்தில் ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், பல சந்திரங்கள் என்ன செய்யாது, வராது. அதனால என்னன்னு கேட்டா பிறந்துருச்சுன்னு சொன்னா பிறந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதானே தவிர இல்ல இங்க தான் என்ன செய்யணும், பிறக்கணும், இங்க தெரியணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இமாம் முஸ்லிமுடைய காலத்துல எல்லாம் என்னன்னு கேட்டா பல மத்ராகள், பல சூரியன் உதிக்கின்ற தலங்கள் இருந்துச்சா அவன் நம்பி இருந்தாங்க. ரசூல்லா காலத்திலையும் ரசூல்லாவே சொல்றாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாங்க உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். இப்ப சஹாபாக்கள் காலத்தில் இமாம் முஸ்லிம் காலத்தில் உட்பட இந்த மாதிரி தான் இருந்திருக்குங்கிறது தெரியுது. அதுக்கு பின்னால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்து தெரிய வந்திருக்கே தவிர இது கிடையாது. அது கூட சொன்னாங்க என்னன்னு கேட்டா பயணத்தை ஒரு உதாரணமா சகோதரர் தஸ்திக்கிறவங்க காட்டினாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல மெட்ராஸ்னா கூவ நதியை சுத்தி இருந்த மட்டும் தான் மெட்ராஸ். இப்ப தாம்பரம் கூட என்னதான் மெட்ராஸ் தான். நீங்க சொல்லுகின்ற சஃபர் பிரகாரம் என்னன்னு கேட்டா தாம்பரத்துக்கு போனா என்ன செய்யணும், ஜம்மு காஷ்மீர் நம்ம செய்யறது இல்லை. தாம்பரத்துக்கு போனா ஜம்மு காஷ்மீர் செய்யணும். நாங்க தாம்பரத்துக்கு போயிருக்கிறோம், இதெல்லாம் இப்ப ஒரு ஊருப்பா, இவன் 2 ஊர் கிடையாதுன்னு அங்க அளவுக்கு ஆயிடுச்சு. தாம்பரம் பாருங்க, போயிட்டு 10 நிமிஷத்துல போயிட்டு என்ன செய்யலாம், இந்த ட்ரெயின்ல போயிட்டு அடுத்த ட்ரெயின்ல வந்துடலாம். இப்ப நீ எப்படி கசர் செய்வேன்னு கேட்கறாங்க. ஆனா ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும், ஏன்னா தாம்பரம் 25 கிலோமீட்டர் இருக்கும்ல, 25 கிலோமீட்டருக்கு மேல என்ன இருக்கும். திருச்சி எடுத்துக்கிறீங்களேன், இது எங்க ஊர் எங்க இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா மெட்ராஸ் கூவநதிக்கு போய் இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியுது. அப்ப அந்த ஏரியா சென்னை பட்டணம்ங்கிறது கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்ப தாம்பரம் உட்பட என்னதான், தாம்பரத்துக்கு கூட சென்னை 89, சென்னை 110 என்ன செய்யறான் போடுறான். அப்ப பாருங்க, நீங்க பயணத்தை கூட அந்த காலம் பிரிக்க முடியறது இல்லை. ஆனா என்ன செய்தி இருக்குது. அதனால என்னன்னு கேட்டா நம்ம வந்து இதை விளைவிக்கணும். அது மாதிரி என்னன்னு கேட்டா இந்த அந்த காலம் இந்த காலம் பிரிக்கிறோமா இல்லையா, அதுல பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலம் இந்த காலம் பிரிக்கிறதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விஞ்ஞான முன்னேற்றங்கள் கிடையாது. இப்போ திருச்சியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப அன்பு நகர் அந்த திருச்சி எங்க இருந்துச்சோ ஆரம்பத்துல, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பெரை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, இப்ப திருச்சியில பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, திருச்சி அப்ப எப்ப இருந்துச்சு, அந்த எந்த இடத்துல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ப்ராப்பர் ஆரம்பத்துல எங்க இருந்திருக்கும், மலைக்கோட்டை. மலைக்கோட்டையிலிருந்து நீங்க இங்க வர்றதா இருந்தா ஒரு மாட்டு வண்டி போட்டு இங்க வர்றதா இருந்தா 2 நாள் ஆகும் இந்த ஏரியாக்கு. இல்ல ஒரு தூரமா இருந்தாலும் வரதுக்கு ஆகும். அப்ப அந்த காலத்துல ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடையாது, வர முடியாது, போக முடியாது. போக முடியாதுங்கிறது பாதையும் கிடையாது. இது வந்து ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளைக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு மேல இங்க வர முடியாது, காடு, யாருமே வர முடியாது, வந்த கொலைப்படி போடுவான்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அப்போ அந்த நேரங்களில் நம்ம எப்படின்னு கேட்டா, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இப்போ தென்காசிலிருந்து புடல்பூர் 20 கிலோமீட்டர் வச்சுருங்க, வர்றதாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு மாட்டு வண்டியை போட்டு வர்றதாக இருந்தாலும் கூட ஒரு நாளாக நிச்சயமா ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியாது. இப்போ என்னன்னு கேட்டா, நீங்க எங்க பார்த்தாலும் தகவல் தெரிவிக்கலாங்கும் போது என்னன்னு கேட்டா, அந்த அடிப்படையில் இப்போ எங்கேயாவது ஒரு தகவல் பார்த்து பிறந்துருச்சு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஏத்துக்கிறது தான் சரியானது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும், ஆகணும். அதே மாதிரி எப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னொன்று நம்ம விளங்கிக்கணும் எப்படின்னு கேட்டா, கணக்கு பண்றதும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை காமிக்கிறேன் பாருங்க. அதாவது சூமுல் இருஹியத்தி வாஃப்து, இப்போ கேட்பாங்க, இப்போ கணக்கு பண்றது நீங்க இல்லைங்கிறீங்களே, கணக்கு பண்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கணக்கு பண்ண கூடாதுங்கிறது கூட சூமுல் இருஹியத்தி வாஃப்துல் இருஹியத்தின்னு சொல்லுவாங்க. அது ராங்கிறதுக்கு பல முறை பதில் சொல்லியாச்சு, பதில் முறை என்ன செஞ்சு எழுதப்பட்டிருக்கிறது, புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ராங்கிறதுக்கு கண்ணால் பார்ப்பது மட்டும் அர்த்தம் அல்ல, வேறு பல அர்த்தங்களும் நமக்கு என்ன செய்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் காமிச்சாச்சு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், அதெல்லாம் காமிச்சாச்சு. அலம் தர கைஃபனா, நபியை நீ பார்க்கவில்லை, யானைப்படை நிறைய அல்லாஹ் என்ன செஞ்சாங்கிறத பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யானை ஆண்டுல ரசூல்லா பிறக்கிறாங்க, ரசூல்லா பார்த்துருக்க முடியாது. அதனால இதெல்லாம் பதில் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம பாருங்க, ஃபைன் ஹும்மா அலைக்கும், அந்த ஹதீஸ் சேர்ந்து வருது. அதாவது வானம் மேகமூட்டமாக காணப்பட்டால் ஃபக்துரு லஹு, நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு செய்து வருது. இதுக்கு விளக்கமும் வேற ஹதீஸ்ல வந்திருக்குது. எப்படின்னு கேட்டா, உத்து சலாசீன யௌமன் அப்படின்னு செய்து வருது. உத்து சலாசீன வருது, உத்து சலாசீன யௌமன் வருது. இந்த மாதிரி பல மாதிரி ஹதீஸ்ல வருகிறது. அப்ப ஃபக்துருலஹுங்கிறதுக்கு வந்து நீங்கள் 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம்னு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க,
ஹதீஸ் எப்படின்னு கேட்டால் அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய சொற்களும் எப்படின்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, வருங்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் என்ன செய்திருக்கிறது. அப்படி நீங்க பார்க்கும்போது ஃபக்துருலுங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு விளக்கம் சொன்னாங்க. எப்போ உங்களால் இதுதான் செய்ய முடியும். எது செய்ய முடியும்? வானம் மேகமூட்டமாக இருந்துச்சா நீ ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத. வானத்துக்கு போய் இப்போ ஃப்ளைட்டில் கொண்டு போய் வானத்தில் மேகம் இருக்கு, மேகத்துக்கு மேலே போய் நீ பிறையெல்லாம் பார்க்காத, கணக்கிட்டுக்கன்னு சொன்னாங்க. இந்த ஃபக்துருலஹு அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிஞர்கள் இந்த கிதாபுல நான் பல இடங்களில் பார்த்தேன்னு கேட்டால் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கணக்கிடவும் என்ன செய்து இருக்கிறது. இப்போ நம்மளே பாருங்க, இது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்கல் இன்சான மின் அலக். அலக் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு அர்த்தம் செஞ்சோம், அதுக்கு அடுத்து ஒரு அர்த்தம் செஞ்சாங்க. இந்த காலத்துல விஞ்ஞானிகள் சொன்னானுங்க அலக்குன்னா ரத்த கட்டிங்கிற ஒரு நிலை குழந்தை வளர்ப்புல, குழந்தை உருவாகுதுல கிடையவே கிடையாதுன்னு செஞ்சாங்க, தீர்மானிச்சாங்க. அதை மாத்திக்கிட்டீங்க. அதை மாத்திக்கிட்டீங்களா இல்லையா? மாத்திக்கிட்டே நீங்க என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. ஃபக்துருலஹுங்கிறதுக்கு நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த காரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் கணக்கிட்டு என்ன செய்யுங்க தீர்மானிச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம். கணக்கிடுறதுக்கு பாருங்க சாஃப்ட்வேர் முதற்கொண்டு வந்துருச்சு. அதாவது சூரியன் எப்படி இருக்கிறது, இப்ப எப்படி இருக்குது, சந்திரன் இப்ப எப்படி இருக்குங்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வந்திருக்கிறது. கரெக்டாகவும் இருக்குது, அது பார்த்தா சரியாகவும் இருக்குது, கரெக்டாக நடக்கிறது மீன் செய்யுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த வருஷம் நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டால் புதன்கிழமை நோன்பு வச்சோமா இல்லையா? புதன்கிழமை நோன்பு வச்சோம். புதன்கிழமை நோன்பு வச்சிருக்கும் போது என்னன்னா 25/10/2007 நானே பார்த்தேன். 25/10/2007 பத்திரிகைகளில் தமிழகத்தில் வந்துற எல்லா பத்திரிகைகளையும், ஆங்கில பத்திரிகைகள் உட்பட எல்லா மொழி பத்திரிகைகளையும் கூட, தமிழ் பத்திரிகைகளை, தினத்தந்தி, தினமணி எல்லாத்திலையும் கூட இன்று பௌர்ணமி, எத்தனாம் தேதி? 25/10/2007 இன்று பௌர்ணமி, இன்று சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வருகிறது, அது ரொம்ப பெருசா தெரியும்னு எழுதிருந்துச்சு. அப்ப நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னா அந்த புதன்கிழமை நோன்பு வச்ச ஆட்கள் கணக்கு பண்ணாங்கன்னு சொன்னா என்ன வருதுன்னு சொல்லி கேட்டா கரெக்டா அன்னைக்கு தான் பௌர்ணமி 14வது நாள் என் செய்து கரெக்டா வருது. 15வது ராத்திரி கிடைச்சா என் செய்து 15வது இரவு என் செய்து கரெக்டா வருது. ஆனா அவங்க கணக்கு பிரகாரம் என்ன 12 தான் வருது. இந்த உலகத்தில் கொண்டாடாங்களா இல்லையா, அது பிரகாரம் 12 தான் என்ன செய்து வருது. எனக்கு 12 அன்னைக்கு என்னைக்கும் பௌர்ணமி உலகத்தில் வந்ததே இல்லை. நானும் பல காலண்டரில் பார்க்குறேன், பௌர்ணமி கரெக்டாக போட்டுக்கிறான், அமாவாசை கரெக்டாக போட்டுக்கிறான் காலண்டர்கள். என்ன இப்போ எங்கள் வீட்டில் காலண்டரில் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நேற்று முன்னேரத்து நான் வரும்போது எப்படி நல்ல அழகாக நிலவு நல்லா தெரிஞ்சு, 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சு கரெக்டாக 15. இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டால் அதே நாளில் அவங்க காலண்டரில் என்னன்னு கேட்டால் 12 தான் போட்டுக்கிறான், சிவகாசி காலண்டரில் 12 தான் போட்டிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ கணக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு என்ன நமக்கு தெளிவான ஆதாரமாக என்ன செய்திருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபைன் ஹும்மா அலைக்கும், உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்பட்டால் ஃபக்துருலஹு, நீங்கள் அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், பிறையை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க, ஏன்னா அந்த நேரத்தில் அதை தான் சொல்ல முடியும். ஆனா இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகள் அத்தனையுமே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. இப்போ எப்படி குர்ஆன்ல நீங்க அலக்குங்கிறதுக்கு நீங்க வேற அர்த்தம் செய்றீங்களோ, ஒரு காலத்தில் தொங்கிக் கொண்டிருக்க நீங்க தொங்கிக் கொண்டிருக்கின்ற ரத்த கட்டின்னு என்ன செஞ்சீங்க சொன்னீங்க, ரத்த கட்டிங்கிற ஒரு பொருளே இல்லை, ஒரு நிலையே இல்லை அப்படின்னு செஞ்சாங்க, தீர்மானிச்சாங்க. அதுக்கப்புறம் அலக்குன்னு சொன்னா தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதனாலதான் தாலுகா அப்படின்னு பேர் வந்துச்சு. தாலுகான்னு சொன்னா இந்த பகுதியோடு இது சேர்ந்தது. தாலுகாங்கிறது அரபி வார்த்தை. அப்போ அதோட சேர்ந்ததுன்ட்டு என்ன செய்ய பொருளை மாற்றிக்கிட்டீங்க. அது மாத்தின எதுக்கு மாற்றினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லும் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்போ ஃபைன் ஹும்மா அலைக்கும் ஃபக்துருலஹுன்னு சொன்னால் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லுங்க ஃபஅக்மில் இத்தத ஸலாஸீனன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், புரிய வைக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, எனது குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹை பத்தி கேட்கறாங்க, யஸ்அலூனக அனி ரூஹ், ரூஹை பத்தி கேட்கிறார்கள். அப்போ இங்க என்ன செய்ய முடியாது, இந்த காலத்தை விளக்குற மாதிரி விளக்கிட்டு இருக்க முடியாது. ஜஸதும் உடலும் உயிரும் சேர்ந்துதான் ரூஹு, ரூஹ் இப்படி பிரிக்கப்படும், ரூஹ் இப்படி எடுக்கப்படும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், கிறுக்கன் பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதை சொன்ன உடனே ரூஹுன்ன உடனே அது உடலும் சேர்ந்தது, உடலில் இருந்து ரூஹ் உருவப்படும் உடனே சரிதான், நம்ம ஏற்கனவே பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏற்கனவே ஒரு புத்தி பேரை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவர் சரியா தான் இருக்கும் போல தெரியுது, நான் மேராஜ்க்கு போயிடுங்கிறத சொன்னானா இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அப்ப ஃபக்துருலஹுங்கும் போது எப்படின்னு சொல்லி கேட்டா ஃபஅக்மில் இத்தத ஸலாஸீன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தை, இந்த ஃபக்துருலஹுங்கிற வார்த்தை எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக தான் என்ன செய்யுது இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டா இதுவும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க சகோதரர் ரசிகர் அவர்கள் இன்னொன்று சொன்னாங்க, என்னன்னு கேட்டா நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு பெருநாள், நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் ஹஜ்ஜி பெருநாள். இது எப்படி இந்த ஹதீஸ்ல வரல, நீங்கள் பிறையை பார்த்து முடிவு செய்யும் நாள் தான் என்ன செய்யல, ஹதீஸ்ல வரவே இல்லை. நீங்கள் முடிவு செய்யற நாள் தான். இப்போ நீங்க என்னைக்கு முடிவு செய்றீங்களோ அன்னைக்கு தான் கணக்கு பண்ணி என்னைக்கு முடிவு செய்றீங்களோ, கணக்குக்கு இது கூட ஒரு ஆதாரமா என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் கணக்கு பண்ணி என்னைக்கு முடிவு செய்றீங்களோ அந்த நாள் தான் ஹஜ் பெருநாள், நீங்க கணக்கு பண்ணி என்னைக்கு முடிவு செய்றீங்களோ அன்னைக்கு அந்த நாள் தான் என்னது நோன்பு பெருநாள் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். நல்ல ஹதீஸ் அந்த நேரத்தில் எடுத்திருந்தாங்க, நம்ம கூட தேடும்போது இருந்துச்சு, ஆனால் அந்த அர்த்தம் வரல. இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு முடிவு செய்யற நாள் சொன்னதுலேருந்தே நமக்கு விளங்குது, பார்க்காமலே முடிவு செய்யற நாள் அப்படிங்கிறது அர்த்தம் வைக்கலாமே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதானே பேசுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்காம முடிவு செய்கிற நாள் தான், கணக்கு பண்ணி முடிவு செய்கிற நாள் தான் நோன்பு பெருநாள். நீங்கள் முடிவு செய்யணும் ஹஜ் பெருநாள். என்னன்னா இதில் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் இஹ்திலாஃப் ஃபக்த் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, வலா தக்தலிஃபு குலூபுக்கும், நீங்கள் மாறுபட்டுறாதீங்க. இது பூரா அறிஞர்களாக இருக்கிறீங்க. ஒற்றுமை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எக்கச்சக்கமான வசனங்கள் ஒற்றுமை பற்றி சொல்லுகிறான். அப்போ ஜமாத் எல்லோருமே என்னன்னு கேட்டால், முஸ்லீம்கள் அத்தனை பேருமே ஒரே நாளை நீங்கள் பெருநாள் கொண்டாடணும், ஒரே நாளை நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றதுனால தான் ஹஜ் பெருநாள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றதுனால தான் நோன்பு பெருநாள். அதனால நீங்க கணக்கு பண்ணி முடிவு பண்ணும்போது தெளிவாக என்ன செய்யும் இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னன்னு கேட்டால், நம்ம இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது பெல் அடிச்சுட்டாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னு கேட்டால், கணக்கு பண்றது கூடும் அப்படிங்கிறது தெரியுது, கணக்கு சரியாகவும் வருகிறது, முன்னாலே தீர்மானிக்கிறதுக்கு ஏற்றதாகவும் என்ன செய்திருக்கிறது. இப்போ அண்ணனே கணக்கு பார்க்கறதா காலண்டரே போடக்கூடாது, யாரும் போடக்கூடாது. யார் பண்ணக்கூடாதுங்கிறாங்களோ அவங்களும் காலண்டர் போடக்கூடாது. சிவகாசிக்காரனும் காலண்டர் போடக்கூடாது. 12 போட்டுக்காங்க, இன்னைக்கு 12 13 போட்டுக்கானா இல்லையா, அவனும் போடக்கூடாது. இப்போ யாருமே போடக்கூடாது. இப்போ யாருமே போடாமல் இருந்தால் நீங்கள் எப்படி 22/10/1428 போடுவீங்க? ஒரு இதில் இப்போ அரபு நாட்டில் எல்லாம் போடுறாங்க 22/10/1428. அங்கேயும் சில மாறுபாடுகள் என்ன செய்து வருகிறது. இப்போ மனிதனுடைய அறிவில் என்ன செய்யப்படும் கேட்டால் இந்த மாதிரி வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து இப்படின்னு கேட்டால் கரெக்டாக அது வரப்போய் தான் தீர்மானிச்சுதான், கரெக்டாக வர்றதுனால தான் சரியாக இருக்கும்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என் கேட்டால் சரியாக வர்றதுனால தான் அடுத்த வருஷம் காலண்டர் நம்ம இன்னைக்கே போடுறோம். அடுத்த வருஷம் சூரியன் இந்த நேரத்தில் உதிக்கும், சந்திரன் இந்த நேரத்தில் உதிக்கும், சூரியன் இப்போ மறையும், சந்திரன் இப்போ மறையும் அப்படின்ட்டு. அதனால என்னன்னு கேட்டால், இந்த கணக்கு பண்ணுறதுனால எந்த விதமான தவறும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது விஞ்ஞானத்துக்கு இஸ்லாம் என்னைக்கும் முரண்பட்டதாக இல்லை. விஞ்ஞானத்துக்கு என்னைக்குமே இஸ்லாம் என்ன செய்யுது, முரண்பட்டதாக இல்லை. கணக்கு பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்னன்னு கேட்டால், கணக்கும் நமக்கு பார்க்கறதும் ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் என்னது பருத்தி புடவையா காசு மாதிரி ரொம்ப ஈக்குவலாக இருக்கிற நிலையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இப்போ அரபு நாட்டு இந்த காலத்தில் என்ன செய்ய கேட்டால், நோன்பு சரியாக வைக்கல, அந்த பெருநாள் கொண்டாடும் போது கரெக்டாக என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. இப்போ கொண்டாடும் போது எப்படின்னா ஒன்றா வந்துருச்சு, அவங்களுக்கும் அந்த பிற பார்த்து என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டால் 31 நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த சிவகாசி காலம் 31 நோன்பு என்ன செஞ்சு ஆயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க. அதனால கணக்கு பண்ணுறதுக்கும் என்ன செய்யுது, ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன்னு கேட்டால், பின்னால சகோதரர்கள் யாராவது பேசினாங்கன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஏதாவது கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டிஎச் இஸ்மாயில் அவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في القرآن العظيم سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 12:40 பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவருடைய ஆயாத்துகள் அத்தாட்சிகளை விரைவில், வெகு விரைவில் உங்களுடைய உள்ளங்களிலும் உலகின் பல பாகங்களிலும் நான் ஊபித்து காட்டுவோம். அந்த சப்ஜெக்ட் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாதிச்சுட்டு இருக்கிற வாதத்துக்கு இந்த வசனம் தான் மையப்பொருள். அதனால இதை நான் எடுத்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் எதை முழுமையாக பேச முடியாது, டைம் முடிஞ்சிடும். தொட்டு அப்படியே போயிடுவேன். இந்த விஞ்ஞான காலத்தில் இப்படி ஒரு ஆராய்ச்சியும் இவ்வளவு நேரம் வாதமும் இவ்வளவு பேரை ஒன்று கூட்டி பல ஊர்களில் இருந்து வந்து இவ்வளவு நேரம் விவகாரம் பேச வேண்டிய அளவுக்குள்ள சப்ஜெக்டாக இதுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது திருக்குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸும். இப்போ நான் முதல்ல இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன்னா, மிஸ்பாய் பேசுன மாதிரி கணிப்பின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய வேண்டும், அதுதான் கரெக்டுன்ற கருத்தை சொல்லத்தாங்க வந்திருக்கிறேன். அதனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது தழுவித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவதாக இது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பிறைங்கிறது நோம்புக்காக மாத்திரம் பார்க்கறது அல்ல. எல்லாமே அந்த கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நம்மளும் சொல்கிறோம், நம்ம எதிர்க்கிறவங்களும் சொல்கிறாங்க. சுமுல் ருயத்தி வாப்திருள் ருயத்தி, சுமுல் ருயத்தி வாப்திருள் ருயத்தி, இதே சொல்லுவாங்க. ரமலான் மாதம் பயன் பண்ண வர்றவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சார் ரமலான் அல்லது உன்ல ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் இந்த ஆயத்தையும் ஓதுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நோம்பு வந்துட்டுன்னா சுமுல் ருயத்தி வாப்திருள் ருயத்தி, சுமுல் ருயத்தி வாப்திருள் ருயத்தி. இது நோம்புக்காக மாத்திரம் பிறை. இப்போ அதோடு முடிஞ்சு போகுதா பிறையலாம்? சொன்னாங்க இல்லை, அஷம்சுல் கமர் பிஸ்பான், சூரியனும் சந்திரனும் அதனால் கணக்கின்படி சென்று விடும். மனுஷன் தான் கணக்கு தவறான். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அதனால் சுழற்சியில் கரெக்டாக போயிட்டு இருக்குது. முன்னால் பேசிய வக்கீல் சொன்னாங்க ஆரம்பத்தில், கணக்கு அல்லாஹ் தான் அறிவான், நம்ம அறிய முடியாது. நான் மிகப்பெரிய தவறான கருத்து. காரணம் என்னன்னு சொன்னால், சஹர அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா 13 விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறான். அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். சகர்லக்குமுல் சமாவாத்தி ஊரில் சகர்லக்குமுல் பஹ்ர, ஓ சகர்லக்குமுல் கமர, ஓ சகர்லக்கும் ஷம்ச ஒரு கமர, இந்த மாதிரி மலைகளுக்கு சூரியன் சந்திரன்களுக்கு
அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா சஹரங்கிறத பயன்படுத்துகிறான். அதில் மிக முக்கியமாக சஹரலுக்கும் சம்ச ஒரு கமரை அந்த பட்டியலில் அது இடம்பெறுது. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வாதம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சமாச்சாரம் தான். சூரியனை சந்திரனை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம். கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறோம்னா என்ன, கடலில் எனக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறான்னு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ உயிரினங்கள்லாம் இருக்குது. இன்னும் மனிதனுடைய அறிவுக்கு அவருடைய புலன் அறிவுக்கு எட்டாத எவ்வளோ சமாச்சாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் இப்போ ஆரம்பத்தில் நான் ஓதுனேன். வெகு விரைவில் உங்களுக்கு நிரூபித்து காட்டிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய எத்தாட்சிகளை அப்படின்னு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கிட்டான். குர்ஆனே ஒரு கடல் தானே இல்லையா? அதனால சூரியன் சந்திரன் அதனுடைய கணக்கு இயக்கங்கள்லாம் மனிதனுக்கு கட்டுப்பட்டது. அதனால தான் சஹரங்கிறத அந்த பட்டியலில் அல்லாஹ் தஆலா இணைக்கிறான். அதனால அந்த கணக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறது நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். எல்லா கணக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக இப்போ கிழமைகளை குறிப்பிட்டு நிறைய ஹதீஸ் வருது பாருங்க. இப்போ நம்ம என்ன வாதிக்கிறோம்? ஒரே நாளில் பெருநாள் வர முடியுமா, ஒரே நாளில் நோன்பு வர முடியுமா அப்படிங்கிறதுல வாதம். சனிக்கிழமை ஒரு ஊரில் பெருநாள், ஞாயிற்றுக்கிழமை பெருநாள், திங்கக்கிழமை பெருநாள். காந்தி பிறந்தநாள் எப்போன்னா அக்டோபர் 2ஆம் தேதி, நேரு பிறந்தநாள் எப்போன்னா நவம்பர் 14ஆம் தேதி, சுதந்திர தினம் எப்போ ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் எப்போ ஜனவரி 26, தொழிலாளர் தினம் எப்போ மே 1ஆம் தேதி, முஸ்லீம்களுடைய பெருநாள் எப்போ 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. கேலி கூத்தா இல்லையா? உலகத்துக்கு காலத்தையும் நேரத்தையும் கணிச்சு கொடுத்ததே நாம. அல்ஜிப்ராங்கிற கணிதத்தை உண்டாக்குனது அரபிகள். மருத்துவத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க இப்னு சீனா. இந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட இருந்து ஆட்கள் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவ்வளோ கலாச்சாரம் அப்படி மாறி பல்ட்டி அடிச்சு அவன் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் சரியாக நடக்கலைன்னா உங்களுடைய சமுதாயத்தை போக்கிட்டு இன்னொரு புதிய சமுதாயத்தை நான் தோற்றுவித்து விடுவேன். அது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை.